இது எல்லா சிறையிலையும் இந்த அக்கப்போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அக்கிரமாட்டோரியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொம்பளைங்களை வந்து உட்கார வச்சு அவங்களுடைய பிறப்பு உறுப்புகளில் எல்லாம் பார்த்து தானே உள்ளே அனுப்புகிறாங்க. அது 2-3 வாட்டி உட்கார வைப்பாங்க. சிம் கார்டு இருந்தால் விட்டுட்டுங்க. அப்புறம் அப்படியே ஜெயிலுக்குள்ளே செல்ஃபோன் இருக்குது. என்னங்க நாடு இது? எதையுமே கேள்வி கேட்குறீங்க. எல்லாம் தான் கிடைக்குது ஜெயிலில். ஜெயிலில் இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு சிறை காவலர் என்ன எதிர்த்து பேர சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே கிடைக்குது. கஞ்சா இல்லைன்னு சொல்லுங்க, பீடி இல்லைன்னு சொல்லுங்க. ஜெயிலுக்குள்ள ராஜ வாழ்க்கை வாழலாம் ஜெயிலில் காசு இருந்ததுன்னா. ஏற்கனவே ஜென்ஸ் ஜெயிலில் ஒரு வாட்டி நடந்துச்சுங்க. உடல் ஆண்கள் சிறைச்சாலை இருக்குல்ல, அதில் ஒரு 3 சிறை காவலர்கள் வந்து அவர் அப்படியே கொன்றே போட்டாங்க. அடின்னு அடிச்சு. மகேஸ்வர் தயாள் அவர் தான் சிறை தயாள் அடிச்சு. அவர் வந்து ஒரு வெளிநாட்டு சிறைவாசியோட சாப்பாடு எடுத்துக்கிறாங்களாம், அவங்களுக்கு வெளிநாட்டு சாப்பாடு தர்றாங்களா, அடித்து அந்த லேடி போட்டு தொலைஞ்சிச்சிங்க. நான் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அந்த ஏடிஜி மேலே. ஆனால் அவங்க தான் எடுக்க மாட்டாங்க. இந்த போலீஸ்கார பொம்பளை மேலே தான் எடுப்பாங்க. புடவையை வச்சு ஒரு கூடாரமாக கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே லெஸ்பின் செய்கிறது. சரஸ்வதி சொல்கிறாங்க, நாங்கள் தான் அக்யூஸ்ட் மாதிரி இருக்கோம். அவளுக்கு வந்து செம ஜாலியாக இருக்காளுங்க. அதுக்கு வெறும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. எப்படி எடுப்பாங்க சொல்லுங்கள்? ஆக்ஷன் எடுக்க வேண்டியவனே இங்கே லஞ்சத்தை வாங்கி சுற்றிட்டுறா. நீ வெளில ஒரு எலண்டோ போலீஸு, கிரைம் போலீஸு, ஏசிடிசியாக இருந்து நீ சம்பாதிக்கிறத விட சிறைத்துறையிலேருந்து நீ வெளியே அப்படி ஒரு வருமானத்தை பார்க்கலாம். நான் இப்போ ஒளிஞ்சிக்கிட்டா பேசுகிறேன், ஓப்பன் டாக் சொல்கிறேன். ஜெயிலில் இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த புயல் பெண்கள் சிறையில் பார்த்தீங்கன்னா காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. காவலர் சரஸ்வதி பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க சார். சிறையில் இருக்க நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க மோனிகான்றவங்க வந்து பெண் காவலரை தாக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிறையில் நிறைய அட்டூழியங்கள் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க சார். சிறையில் என்ன சார் நடக்கும்? இது எல்லா சிறையிலையும் இந்த அக்கப்போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அக்கிரமாட்டோரியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏங்க எல்லாம் செக் பண்ணி பொம்பளைங்களை வந்து உட்கார வச்சு அவங்களுடைய பிறப்பு உறுப்புகளில் எல்லாம் பார்த்து தானே உள்ளே அனுப்புகிறாங்க. அது 2-3 வாட்டி உட்கார வைப்பாங்க. சிம் கார்டு இருந்தால் விட்டுட்டுங்க. அப்புறம் அப்படியே ஜெயிலுக்குள்ளே செல்ஃபோன் இருக்குது. யாருமே என்னங்க நாடு இது? எதையுமே கேள்வி கேட்குறது இல்லையா? ஆண்களை எல்லாம் செக் பண்ணி ஆசனக்குள்ள வரையும் பார்த்து தானே உள்ளே விட்றாங்க. அப்புறம் எப்படி ஜெயிலுக்குள்ளே செல்ஃபோன் இருக்குது சொல்லுங்கள்? செல்ஃபோன் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, சில குறிப்பிட்ட கைதிகள் கொடுக்கலன்னு சொல்லி உண்ணாவிரதெல்லாம் மேற்கொள்கிறாங்க. அப்புறம் என்னத்தை ஜெயிலில் போய் திருந்திட போகுது? என்ன ஜெயிலுக்கும் வெளிக்கும் என்ன மாற்றம்? எல்லாம் தான் கிடைக்குது ஜெயிலில். ஜெயிலில் இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு சிறை காவலர் என்ன எதிர்த்து பேர சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஜெயிலில் எல்லாமே இருக்கும். எல்லாமே கிடைக்குது. கஞ்சா இல்லைன்னு சொல்லுங்க, பீடி இல்லைன்னு சொல்லுங்க. ஜெயிலுக்குள்ள சிகரெட் இல்லைன்னு சொல்லுங்க. என்ன இல்லை ஜெயிலுக்குள்ள? இப்போ வெளியே இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறது எல்லாம் காசு தான். உள்ள போனால் காசு தான். ஒரு விசிட்டிங் கார்டு கூட கொடுக்கக்கூடாது வக்கீல் மனுவில். அப்புறம் எப்படி உள்ள செல்ல எடுத்தீங்க? யார் கொடுக்குறா? உள்ள ஜெயிலுக்கு போகிறது சிறைவாசி போகிறாங்க. சிறைக்கு சாப்பாடு காய்கறி ஏற்றிட்டு போகிற வண்டி போகுது, மருத்துவர்கள் போகிறாங்க, மெடிசன் போகுது, உள்ள போலீஸ்காரங்க போகிறாங்க, சூப்பரண்ட் இருக்கிறாரு, ஜெயிலர் இருக்கிறாரு, வார்டன் இருக்காரு. இதுமாரி எப்படி உள்ள செல்ஃபோன் போகுது? பதில் வேணும்ல. ஆனால் பதிலே கிடையாது. இப்போ உள்ள இருக்க காவலரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, கொடுக்குறாங்க. அப்புறம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஹெல்ப்புங்கிறது உதவியா? செல்ஃபோன் போய் உதவியா? காசு 1000 கணக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு செல்ஃபோன் கொடுக்குறது. ராஜ வாழ்க்கை வாழலாம் ஜெயிலில் காசு இருந்ததுன்னா. நீ ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம், ராஜா மாதிரி இருக்கலாம். இப்போ என்ன தப்பு வேணா பண்ணிட்டு உள்ள போயிட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். உனக்கு எல்லா வசதியும் எனக்கு காசு வேணும், பணத்தை கொடுத்தீங்கன்னா எல்லா வசதியும் உண்டு. அதுதான் இங்கே நடக்குது. இப்போ இந்த மோனிகா சொல்கிறாங்கல்ல, மோனிகா அவள் வந்து ஒரு நைஜீரிய நாட்டை அக்யூஸ்டு. நைஜீரியன்ஸ் இங்கே எதுக்காக வருவாங்கன்னா 99% பவுடர் கேஸில் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. ஆமாம், கொக்காயினை தாண்டி பவுட்ரு அதில் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. இதில் இந்த சரஸ்வதிங்கிற போலீஸு திருச்சிக்காரவங்க. அவங்க இங்கே அவங்களுக்கு குவார்ட்டர்ஸு இல்லை, ஒன்றும் இல்லை, 1 நாள் டியூட்டி. ஒரு நாள் இங்கே வந்துட்டு அடுத்த நாள் திருச்சி போயிருக்காங்க. வேறு தங்க இடம். போலீஸுக்கே இந்த நிலைமையா சார்? போலீஸுக்கு தான் இந்த நிலைமை. இப்போ இவங்க வந்து இப்போ வெளியில் சொல்லிட்டாங்க, இவங்களை என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு பாருங்கள். இந்த சரஸ்வதியை நல்லா குத்து விட்ருக்கு. யார்? இந்த மோனிகா குத்து விட்டு இங்கெல்லாம் உடஞ்சிட்டு இப்போ தையல் போட்டு கிடக்கு. அதுபோக ஒரு நாள் தான் காவலர் கூட இருந்தாங்களாம் ஆஸ்பத்திரியில். அடுத்த நாள் அந்த காவலரும் கிளம்பி போயிட்டாங்களாம். யார்? சரஸ்வதியை விட்டுட்டு. அதுபோக 2 குழந்தைங்க, அதுக்கு அம்மா. இந்த ஒரு நாள் இருந்துட்டு திருச்சி இங்கேருந்து ட்ராவல் எவ்வளோ தெரியுமா? ஒரு கோயம்பேட்டிலேருந்து வச்சுட்டாலும் ஒரு 6 மணி நேரமாவது பஸ்ஸு போகும். சாலிடாக போகும் பஸ்ஸு. ட்ரெயினில் போனால் ஒரு 5 மணி நேரம். சாயந்தரம் 5 மணி ரிலீவ் ஆனால் கூட நைட்டு 10 மணிக்கு அங்கே போயிட்டு அடுத்த நாள் இருந்துட்டு அடுத்த நாள் இங்கே வரணும். இப்படி அவங்க ட்ராவல் அவங்க வாழ்க்கையில் நடத்திட்டு இருந்திருக்காங்க. சர்ச்சிங் டியூட்டின்னு போடுவாங்க. சர்ச்சிங் டியூட்டினா போய் சிறையில் வாசிகளுடைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே வெங்கல கடையில் யானை போந்த மாதிரி குழப்பி போட்டுருவாங்க. குழப்பி போட்டுட்டு வந்துடுவாங்க. அதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு எடுப்பாங்க. இதெல்லாம் அந்த விவேக் சொல்லுவார் பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவாளே உடனே உடிச்சு உள்ளே போடுறா. இது போலீஸுக்கும் திருடனுக்கும் உள்குத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு யாருக்கு பிடிக்கலையோ அவங்க ரூம்லேருந்து தான் எடுப்பாங்க. இவங்க இந்த கைதியை பிடிக்கல, இவங்களுக்கு மேலே போட்டு சிறைத்துறையை விடக்கூடாதுங்க. என்ன இதுக்கு சரியான பதில் இருந்தால்
எனக்கு எதிராக ஒரு வீடியோ போட சொல்லுங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா எனக்கு வீடியோ போட சொல்லுங்க. ஏன்னா இப்போ சிறையில வந்து கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கூட சொல்லலாம் சார், காவலருக்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி அவங்கள அடிச்சிருக்காங்களே. ஏற்கனவே ஜென்ஸ் ஜெயிலில் ஒரு வாட்டி நடந்துச்சுங்க. அப்பொழுது ஆண்கள் சிறைச்சாலை இருக்குல்ல, அதில் ஒரு 3 சிறை காவலர்கள் வந்து அவர் பேர் வேண்டாம், அவர் நல்ல போஸ்டிங்கில் இருந்தார், பெரிய ஆள். அவர் அப்படியே கொன்றே பார்த்தாங்க, அடி அடி அடின்னு அடிச்சு. நடந்திருக்க ஏங்க இங்கே ஜெயில் கலவரம் உங்களுக்கு தெரியாதா? சென்ட்ரலுக்கு எதிர்த்தாப்புல வெள்ளரவி காலத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு, விரும்பாண்டியில் எடுத்தாங்க. ஜெயிலுங்கிறது வந்து ஒரு ஒரு ஹாஸ்டல், அது உங்களை திருத்தி அனுப்புகிற இடம் அது. ஆனால் அங்கேயுமே இப்படி தான் இருந்தால் என்ன பண்ண முடியும்? இவ்வளவுக்கும் இந்த லேடி சரஸ்வதி யாரை சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, மகேஸ்வர் தயாள், அவர் தான் சிறைத்துறை தயாள் டிஐஜிபி. அவர் வந்து ஒரு வெளிநாட்டு சிறைவாசியோட சாப்பாடு எடுத்துக்கிறாங்களாம், அவங்களுக்கு வெளிநாட்டு சாப்பாடு தர்றாங்களா, அவங்க இந்த ஜெயிலேருந்து திருச்சி திறந்தவெளி ஜெயிலுக்கு ஏதோ அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாம். அப்போ கிஃப்ட் கொடுத்து இவர் அனுப்புறதா இவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. கைதிக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாரு ஏடிஜிபி. கிஃப்ட் கொடுத்து அடிச்சு அந்த லேடி போட்டு பொழந்துருச்சுங்க. நான் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அந்த ஏடிஜிபி மேலே. ஆனால் அவங்க மேலே எடுக்க மாட்டாங்க. இந்த போலீஸ்கார பொம்பளை மேலே தான் எடுப்பாங்க. இங்கே வந்து அதிகாரத்தில் உள்ளவங்கெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரம் இல்லாமல் இருக்கிற மத்தியா குறைந்தபட்ச அதிகாரத்தோட அவன் மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ இந்த பொம்பளை குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு, குத்திருக்காங்கல்ல, அப்போ வழக்கு போட்டிருக்கணும், வச்சு உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. போலீஸை உள்ள வச்சு பூட்டி அடிச்சிருக்காங்க. சொல்றது வெக்க கடை வேற இருக்கு. போலீஸை உள்ள வச்சு பூட்டிட்டு வந்துருக்கு. அந்த யார் இந்த மோனிகாங்கிறது யாருக்குமே கண்ட்ரோல் ஆகுறது இல்லை. இதை விட புடவை இருக்குல்ல, புடவை அளவோடு கிடையாது உள்ள. அப்புறம் தண்டனை கைதி புடவை தான் கட்டுறாங்க. ஏன்னா தூக்க மாட்டேங்கலாம் புடவையை போட்டு. இந்த பாவடை இருக்குல்ல, பாவடை, அந்த பாவடை நாடாவெல்லாம் உருவிட்டு தான் அனுப்புவாங்க. அந்த பாவடை யூஸ் பண்ணவே முடியாது. பாவடை நாடாலாம் எப்படி கட்ட முடியாது வயிற்றுல போட்டு, அதை வரைக்கும் எடுத்து பார்க்குற இந்த காவல்துறையினர். இவங்க இந்த புடவை எல்லாத்தையும் போட்டு ஒரு கைதி 4 ட்ரெஸ் வச்சு 5 ட்ரெஸ் வச்சுக்கலாம். ஒரு ரேக்கு நிறையாவே அந்த மோனிகாங்கிற பொண்ணு ட்ரெஸ் வச்சிருக்கான். அதுனா சிறையா வீடா சார்? அது இல்லை, அவங்க வீடு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு அந்த புடவையை வச்சு ஒரு கூடாரமாக கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே லெஸ்பின் செய்கிறது. அந்த செல்லுக்குள்ளே தெரியுறது, ட்ரெஸ் இல்லாமல் தெரியுறது நைட்டில். இது கூடாரம் கட்டிட்டு அப்புறம் பகல்லையும் செய்ய வேண்டியதானே. இதை பார்த்து நம்ம நாட்டு சிறைவாசி இருக்காங்க பாருங்க, அவங்களும் அந்த மாதிரி பொம்பளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. உடனே அதை போய் இவங்க தட்டி கேட்டிருக்காங்க காவலர்கள், என்னடி இப்படி பண்ணுறீங்கன்னு. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதை கேட்கல எங்களை கேட்க வரையான்னு சொல்லி இப்போ நம்ம சிறைவாசிகளும் கெட்டு போயிட்டாங்கன்னு இந்த அம்மா ஸ்டேட் பண்ண கொடுக்குது. இவ்வளவும் இந்த காவல்துறை அதிகாரி சொல்றாங்க சரஸ்வதி. நம்ம தமிழ்நாட்டு சிறைவாசிகள் இந்த மாதிரி கெட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பண்ணுற வேலையில் அப்படின்னு இவங்க பதிவு பண்ணுறாங்க. முன்னாடிலாம் இது அரச புரசெல்லாம் கேள்விப்படுறது உண்டு தம்பி. ஃபுல்லாகவே வெளிச்சமாக தான் இருக்கும் தம்பி ஜெயிலு, இருட்டாலாம் இருக்காது. அதனால ஜெயில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க. கை கட்டுறதுலாம் 25 அடி மேலே இருக்கும் சீலிங்கு, எட்டியெல்லாம் பிடிக்க முடியாது. ஒரு ஃபேன் ஓடும், அதில் யார் சீனியர் கைதியோ அவங்க வந்து படிச்சுக்குவாங்க. இதில் சீனியர் கைதிகளுக்கு இந்த லெஸ்பியன், இந்த ஹோமோசெக்ஸ் பிரச்சனை இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கு. ஜெயிலில் இதை பண்ணுவாங்க, மறுக்க முடியாது, இருக்குது. ஆனால் இந்த அக்கிரமம் எங்கேயும் இல்லை. டென்ட் அடிச்சுட்டு புடவையாலே டென்ட் கட்டி, புடவையை திருக்கி டென்ட் அடிச்சு பெட்டு மாதிரி கட்டி இவங்க இந்த வேலையில பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது சார்? ஏடிஜிபி மகேஸ்வர் தயாளை தான் கேட்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வெளிநாடு போயிருக்கலான்னு தெரியல, வெளிநாட்டில் உள்ள ஜெயிலெல்லாம் நம்ம வாழவே முடியாது. ஒரு நாள் கூட கொண்டுடணும் நம்மளை. ஆனால் இங்கே அவங்க ராஜ வாழ்க்கை வாடுறாங்க. எல்லாம் பவுடர் கேஸ், நல்லா பிசிபியில் பணம் போடுறாங்க. இவ்வளோ தூரம் வந்த சிறைவாசி இதோட மட்டுமா கிஃப்ட் வாங்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, அப்புறம் அதை தாண்டி என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இன்னொரு விஷயம் சொன்னாங்களே சார், பியூட்டி பார்லர் எதுக்கு ஜெயிலில் இருக்கு? முக்கியமான பாயிண்ட். ஜெயிலில் குளிப்பாங்க, அது வக்கீல் முன்னெல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க. பெண்கள் தலையெல்லாம் சீவுறது உண்டு, தேங்காய் எண்ணெய் எல்லா வசதியும் உண்டு, பவுடர் அடிக்கிறது, மை போடுறதுலாம் உண்டு. அதுவே அங்கே தேவையில்லாது. என்ன அவசியம் இருக்குது? இங்கே பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிருக்கிறாங்க. போய் இந்த பிரைடிங்லாம் இதெல்லாம் பண்ணி, ஐப்ரோ த்ரெட்டிங்லாம் பண்ணி, முடியெல்லாம் இந்த சுருளாக இருக்கும் நைஜீரியன்ஸுக்கு, அது ஒரு ஹீட்டர் இருக்கும், அதை வச்சு தான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க. உள்ள பேர் தான் ஜெயில். ஆனால் ஜெயிலுக்குள்ளே அந்த சிறை காவலர் சரஸ்வதி சொல்கிறாங்க, நாங்கள் தான் அக்யூஸ்ட் மாதிரி இருக்கோம், அவளுக்கு வந்து செம ஜாலியாக இருக்காளுங்க, எங்களை தான் இவங்க குற்றவாளியாக பார்க்குறாங்க. பெண்கள் சிறையில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குமா? இன்னைக்கு தான் வெளில வருது. நானும் பெண்கள் சிறையை பற்றி பேசியிருக்கேன் ஏற்கனவே பல தொலைக்காட்சிகளில். இன்டெப்த்தாக புது என்னால் அடித்து பேச முடியல. காரணம், நீ போய் பார்த்தியாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு பெண் காவலர் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல. இல்லை, நான் ஆண்கள் சிறையை பற்றி நான் பேசலாம், ஏன்னா என்ற சிறைவாசிகள் சொல்லுவாங்க. பெண் சிறைவாசி வந்து இந்த மாதிரி கதை சொல்லுவாங்களான்னு அதை இன்னைக்கு ஓப்பன் டாக்காக போடுறாங்கல்ல. இப்போ அழகாக இந்த சரஸ்வதி பேட்டி போட்டு உடச்சரிச்சிட்டாங்க உள்ளே என்னென்ன நடக்குது. இப்போ நைஜீரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில உணவுகள் இருக்குது, அதை உள்ளே தயார் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லா இதுலேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சில கோதுமை ஐட்டம்ஸ் வேணும்னா அதெல்லாம் ரெடி பண்ணி சிறை நிர்வாகம் கொடுக்கும். என்னைக்கு சிறைங்கிறது ஹாஸ்டல்னு சொல்லிட்டேனே, அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. தண்டனை ஜெயில் நீங்கள் சமைச்சிக்கலாம், அதில் அந்த சௌகரியம்லாம் உண்டு.
தண்டனை சிறைவாசிகள் பிரிசனை வச்சிருக்க இது பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. எங்கள் புழல்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் லெஃப்ட்லேயே போனால் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அவங்க தான் நடத்துகிறாங்க. முயல் பண்ண வச்சிருக்காங்க. எல்லா வயலும் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. டிகிரி படிக்கிறாங்க அவ்வளோ பேர். ஆனால் அதுலேயும் இந்த அயோக்கியத்தனை செஞ்சுக்கிட்டு உள்ளே போய் ஒழுங்கினமாக நடந்துக்கிறதுக்கு அப்புறம் என்ன மகேஸ்வர் தயாளுக்கு நம்ம என்ன தான் சொல்கிறது? அவர் கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாருன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த லேடி போலீஸுக்கு இங்கே வீடு கூட கிடையாது. 2 நாளைக்கு ஒரு வாட்டி டியூட்டிக்கு திருச்சிலேருந்து போயிட்டு வராங்க. ஆனால் இவர் கைதிக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. நான் எங்கே தங்கியிருக்கேன்னு தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் கிடக்குறேன். அதோட வந்து இந்த ஜெயிலில் இன்னிங் பக்கத்தில் ஒரு சின்ன அறை இருக்குது. அதில் இருக்கேன். ஏதோ 4 வாட்டி பொழுத ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவ்வளோ சலுகைகளோட இவங்க வந்து ஒரு சிறைவாசிக்கு இவங்க பண்ணுறாங்கன்னு. நாட் ஓன்லி இந்த இங்கே நைஜீரியன்ஸ் இந்த பொண்ணு மட்டும் இல்லை, இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ள. எல்லாமே பவுடர் கேஸ்லாம் இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஒரு ஆர்டிஐ கேட்போம், இந்த மாதிரி நைஜீரியன்ஸ் எத்தனை பேர் இருக்கான். அங்கே இங்கிலாந்துக்காரன் ஒரு 5-6 பேர் இருந்தான். இதில் அந்த மென் ஜெயிலில் எல்லாம் இங்கே வர்றது, பாஸ்போர்ட்டு வேறு ஏதாவது போர்ச்சரி தினம் பண்ணுறது, ஆமை விற்கிறது, ஆமை கடல் எட்டை வைக்கிறது, சண்டை வழக்கெல்லாம் கிடையாது. எல்லாம் போர்ச்சரி தான். ட்ரக்ஸ் எல்லாம் பயங்கர அஃபென்ஸாக இருக்கும். அந்த வாட்டி அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா பல 100 ஆயிரங்கள் கோடிகள் அவங்க சம்பாரிச்சிடுவாங்க. அந்த ஒன்ஸ் அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா. இது நம்ம இங்கே நம்ம என்னது விமானத்துறை, இமிக்ரேஷன், இவங்க எல்லாம் சுங்க அதிகாரிகள் எல்லாரையும் எல்லாம் சரி பண்ணி தான் தம்பி நடக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் இன்னைக்கு நடக்கலை. எந்த கடத்தலும் உள்ளேருந்து வெளில நடக்கவே இல்லையா? அவ்வளோ அப்படி தங்க நகையை கொண்டாந்து எப்படி பாத்ரூமில் எடுக்கிறாங்க? எப்படி ஃப்ளைட்டில் வந்துச்சு? அது தெரியாமையா வரும். இங்கே நீ எதிர்பார்த்தது ஏதோ ஒன்று நடக்கலை. நீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஆஃபீஸர் அன்னைக்கு இல்லை, அந்த கவுண்டர்ல அவன் இல்ல சார். அவங்க தான் சொல்றாங்களே சார், வெளிநாட்டு கைதிகளுக்கு வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு ஜெயில, அவ்வளோ ராஜ வாழ்க்கை வாழறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே சார். எவன் இருக்கான் ஜெயில? ரொம்ப கடைநிலையா இருக்கவனை தான் பிடிச்சி கொண்டு போடுற. ஐஃபையா இருக்கான் ஜெயில, ஐஃபையா கஷ்டப்பட்டா இருக்கான். இந்த ஜெயிலாம் கல் உடைக்கிறான்னு வச்சுட்டு இருக்காங்க ஒரு பழைய காலத்து மாதிரியா. அதெல்லாம் கிடையாது, ராஜ வாழ்க்கை தான். அதாவது நம்ம சிறைவாசிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துணி தப்பி போட்டுக்கிட்டு பணக்காரவங்களாம் இருக்காங்களா, அதெல்லாம் கேட்டால் வருமே. துணி தப்பி போடணும், நைட்டில் காலம் விடணும், காலம் விட்டு எல்லாம் இந்த பணியோட செஞ்சாக்க ஒரு பீடி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிசிபியில் ஆளே வராது. ஜெயிலுக்கு போன பிறகு உங்களை வீட்டிலேருந்து ஆள் பார்க்க வரலன்னு வச்சுக்க, நீ 0 தான். ஒன்று அம்மா ஜல்லிக்கு மதிக்க மாட்டாங்க. வாரம் 2 வாட்டி மனு வேணும். இவங்க கொடுக்குற ஆப்பிள் பிஸ்கெட்டு எல்லாத்தையும் போலீஸே பார்த்து எடுத்துப்பாங்க. அது ஒரு பெரிய காக்கி கையில் கவரில் போட்டு பையில் போட்டு கட்டி உங்களுக்கு வரும். செக்கிங் எல்லாம் முடிஞ்சு அதில் பாதிக்கு பாதி தான் வந்து சேரும். சரஸ்வதி தான் சொல்கிறாங்க, சரஸ்வதி போலீஸ் தான் சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டு. உள்ளே கேன்டீன் வச்சுருக்காங்க. முன்னாடி ஒரு சூப்பரண்ட் இருந்தாங்க, அவங்க பேர் வேண்டாம், பயங்கரமான ஆள் அவங்க. அவங்க வந்து உள்ள டீ கேன்டீனாக அவங்க தான் நடத்துகிறாங்க. இப்போயும் விசாரிக்கணும் இந்த கேன்டீன்லாம் யார் நடத்துகிறான்னு. அது மாதிரி ஏவிஎஸ் கேஸ் வருது இல்லை, விபச்சார வழக்கு, அதுக்கு வந்து அவங்க தான் கேஸ் பிடிச்சி கொடுக்குறாங்க. சூப்பரண்ட்டு ஜெயிலர் இவங்க தான் கேஸ் பிடிச்சி கொடுப்பாங்க. இதில் விபச்சாரத்தில் உள்ளே வந்துடுது இல்லை, அந்த வச்சு நடத்தின புரோக்கர் ஆம்பளை ஜெயிலில் இருப்பான். ஒன்றும் மிங்களுக்கு ஒன்றும் வழி கிடையாது. இவங்க தான் வக்கீல் வைப்பாங்க. புதுசாவெலாம் நீங்கள் நுழைஞ்சு அந்த கேஸை பிக்கப் பண்ண முடியாது. பிக்கப் பண்ணால் கூட அவரெல்லாம் நல்ல வக்கீல் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு வக்கீடி இல்லாட்டியும் உன்னை ஜெயிலில் நெருக்கடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. என் கிளைண்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. சார் உங்களை வச்சா எங்களுக்கு சலுகையெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் வேற வக்கீல். அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க வச்சதுதான் சட்டம். அது இந்த திருபுவனம் லாக்அப் டெத்தோட பயங்கரம். அவங்க டாக்டர் கொண்டு வச்சு அடிக்கிறது எல்லா வேலையும் செய்வாங்க அவங்களும். ஆனால் இங்கே போலீஸே அடிக்கிறாங்களே சார். நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த அதாவது இந்த அக்கிரமத்துக்கெல்லாம் இந்த சரஸ்வதி ஒத்து போயிருக்காது. இன்னைக்கு வந்து ஓப்பன் டாக் கொடுத்துருச்சு. பட் இந்த சரஸ்வதி மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க. நீ எப்படி போய் சொன்ன டிபார்ட்மெண்ட் ரகசியத்தை? அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏடிஜிபி மகேஸ்வர் தயாலை கூப்பிட்டு விசாரிக்கணும். நீ என்னப்பா கிஃப்டெல்லாம் கொடுத்தியாமப்பா, அந்த அக்யூஸை பிடி, என்ன உறவு உங்களுக்குள்ள, என்ன உறவு எல்லாம் விசாரிக்கணும்ல. நான் இவ்வளோ நாள் இதை நம்பிக்கிட்டே இருந்தேன் தம்பி. இந்த மாதிரி பெண் சிறையில் வந்து பெண்கள் குறைந்தபட்சம் அவங்க கற்போடு கண்ணியத்தோடு வாழ வழிவகை இருக்கும்னு இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகு அதுக்கான வழிவகையெல்லாம் ஒன்றும் தெரியலையே. எல்லாம் தான் நடக்குது, சலுகை நடந்திருக்கு. அவர் ஏடிஜிபியோட ஃபோனை வாங்கி அது அவுட் கோயிங் பேஸ் தான் மோனிகா. இப்போ அந்த ஸ்வீட் எதோ கொடுக்க அந்த ஃபங்க்ஷன் வந்தாங்கல்ல, இதோட ஃபோனை வாங்கி அது அவுட் கோயிங் பேஸ்ன்னு சொல்லுது. அப்போ வேற என்ன நீ சந்தேகிக்கப்பட மாட்டீங்க? சரஸ்வதி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்திருக்கு. நான் சம்பளத்துக்கு வந்திருக்கேன், வேலை தான் நான் இங்கே செய்கிறேன். இங்கே உள்ள இந்த ஆப்பிள் ஆரஞ்சு தேடி திங்கிறது என் வேலை இல்லைன்னு சொல்லுது. இது அங்கே நடக்குதுன்னு சொல்கிறேன். இது அப்பக்கப்போ சண்டையும் நடக்கும் ஜெயிலில். சண்டை வேற. எங்களுக்கு 20 ஆப்பிள் வந்துச்சு, 5 தான் வந்திருக்குன்னு சண்டை போடுவாங்க. அப்புறம் ஒரு 5 ஆப்பிள் ஒன்றா கொடுப்பாங்க. அலுப்பையிலையும் அலுப்ப, 1ஆம் நம்பர் அலுப்ப. முதல்ல ஜெயிலில் வெளிலேருந்து போகிற திங்ஸை கட் பண்ணணும். ஜெயில் தானே, உனக்கு 3 வேளை சோறு போடுறான்ல, டீ கொடுக்குறான், அப்புறம் என்ன கேன்டீன் தனியாக யார் நடத்துறது? கேன்டீன் அரசாங்கம் நடத்தட்டும், அந்த வருமானம் ஜெயில் துறைக்கு சிறைத்துறைக்கு போகட்டும். அதெல்லாம் கிடையாது, சூப்பரண்ட் தான் நடத்துறாங்க. இப்போ ஒரு சூப்பரண்டா இருந்தா அங்க இருக்கிற கேன்டீன்ல இருந்து எல்லாமே கொலை குத்து. நீ வெளில ஒரு எலண்டோ போலீஸ், கிரைம் போலீஸ், ஏசிடிசியா இருந்து நீ சம்பாதிக்கிறத விட சிறைத்துறையில இருந்து நீ அப்படி ஒரு வருமானத்தை பார்க்கலாம். அலிகேஷன் அது வருமானம். ஏன்னா அவங்க பெயிலில் வெளியே வந்து அவங்க சொல்றதெல்லாம் யாரும் கேட்க போறது கிடையாது. அவங்க வெளில வந்து பேசவும் மாட்டாங்க.
பெயில் வந்தால் ஒரே ஓட்டம் இல்லை, வக்கீலுக்கே பேச்சு கொடுக்குறது இல்லை, ஓட்டத்தில் ஓடிடுறது. ஜெயிலுக்குள்ளே வச்சு காசு வாங்கினா தான் உண்டு. அப்புறம் நீங்கள் அவங்கள எங்கே பிடிக்க போகிறீங்க? நமக்கு ஏன்டா விட்டா போதும் முடியாது. உள்ள நிஜமாலே ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களா? தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்லு, இல்லை என்று சொல்லுங்க. யாராவது சிறை சொல்ல, நான் ஒளிஞ்சிக்கிட்டா பேசுகிறேன், ஓப்பன் டாக் சொல்கிறேன். ஜெயிலில் இல்லைன்னு சொல்லுங்க. கஞ்சா இல்லை சொல்லுங்க பார்ப்போம். பீடி இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வெளியே விற்கிறாங்கன்ற அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. ஆனால் உள்ளேயுமே இதெல்லாம் ஹான்ஸ் பாக்கெட் இல்லைன்னு சொல்லுங்க. தலைவாணி கூல் லிப் இல்லைன்னு சொல்லுங்க. ஜெயிலில் ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பேன் பண்ண பொருட்களாச்சு. இருக்கே உள்ள இருக்கே, காசு மட்டும் கூட எல்லாம் கிடைக்கும் உள்ள. அப்போ காசு இல்லாதவங்கள என்ன சார் பண்ணுறாங்க? காசு இல்லாதவங்க இவங்களுக்கு கை கால் அம்மி விட்டு துணி தப்பி போட்டு சாப்பாடு வாங்கி வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சால் ஒரு பீடி கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கும். காசு இல்லைன்னா வெளியில எவ்வளோ கஷ்டமோ அதை விட 100 படு கஷ்டம் ஜெயிலில். வெளில கூட நம்ம ஒரு கௌரவமாக ஒரு வேலைக்கு போயிடலாம். ஒரு இன்னைக்கு போனால் ஒரு 1000 ரூபா சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? 1000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 300 ரூபாய் குடியா, ஜாலியாக இருப்பில்ல. அதுக்கு 700 200 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு, 500 ரூபா வீட்டுக்கு கொண்டு போயிடலாமா இல்லையா? வெளியில் கௌரவமாக இருக்கும். உள்ள எப்படி என்ன செய்வா நீ? வருமானத்துக்கு வழியே கிடையாது. அந்த வண்டியில் அழைச்சிட்டு வருவாங்க. எந்த வண்டியில்? எஸ்கார்டு. அது வெயிலில் கொண்டாந்து இங்கே நிறுத்திடுவாங்க கோர்ட்டில். மரத்தடி நேரில் கிடச்சா நிறுத்தலாம். பெரும்பாலும் மரத்தடி நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா அக்யூஸ் மரத்தில் இடத்துல ஏறி எஸ்கேப் ஆகிட்டா என்ன பண்ணுறதுனால பொட்டைக்காட்டில் நிறுத்துவாங்க அந்த வண்டியை. தண்ணி இருக்காது ஒன்று குடிக்கிறது. கெஞ்சுவாங்க, சார் தண்ணி பாட்டுன்னு. காசு இருக்கவங்க வாங்கி குடிப்பாங்க. காசு இல்லாதவங்க போலீஸ்காரவங்க எதுவும் மனசு வச்சு கொடுத்தாதான், வேறு ஒன்றும் வழி கிடையாது. எஸ்கார்டு வர போலீஸ்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுகிறாங்களா இல்லையா? எஸ்கார்டு அழைச்சிட்டு வர்றாங்களா? அவன் ஃபோன் கொடுக்குறாங்களே, ஃபோன் கொடுத்து வாங்கி கொடுங்க, ஃபோன் கொடுங்கன்னு வாங்கி அடிச்சு பேசுகிறாங்க. சரி தப்புங்கிறதோட இருக்கப்பட்டவனுக்கு நீ கொடுக்குற, இல்லாதப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டியதான். நீ நல்லா வசதி படித்தோன்னா எத்தனை பேர் யார்ட்டையா இருக்காங்க? 15 அக்யூஸ்டு, நாங்கள் 4 போலீஸு, 4 போலீஸு பிரியாணி. பணக்காரவங்க இங்கே வர்றாங்களப்பா, இங்கே போர்டுக்கு கோர்ட்டுக்கு 5 வேட்டையாக இருக்காருன்னா 5 பிரியாணி. அப்போ இவங்களுக்கு அந்த அக்யூஸுக்கும் அதே சாப்பாடு தான், ராஜ சாப்பாடு தான். பணம் இல்லாதவன் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அப்படியே எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. நீ சிறைவாசி பிரியாணி சாப்பிட்றதோ பீடி குடிக்கிறதோ ஃபோன் பேசுகிறதோ எனக்கு வருத்தம் இல்லை. எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கா? இருக்கப்பட்டவங்களும் நீ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற. இந்த வெளிநாட்டு கைதிக்கு இவ்வளோ சுகவாசம் இருக்குன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய கான்டாக்டில் அங்கே பணம் வந்திருக்கும். அப்போ அவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருப்பாங்க, அவங்க மூலமா எவ்வளோ பணம் டிரான்சாக்ஷன். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் பாயிண்ட். இந்த 1/2 மணி நேரம் நான் கற்றுனது இந்த ஒரு பாயிண்ட்டை வரவழைக்கிறது தான். அப்போ எவ்வளோ பெரிய சர்க்கிள் அங்கே கேம் ப்ளே ஆகுது. எல்லாருக்கும் சமமாக நடத்த வேண்டியதானே. இதெல்லாம் இது ஏங்க யாருமே கேட்க மாட்டாங்கன்னு கேட்குறேன். ஏன் சார் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி விஷயங்களை யாரும் பேச மாட்டாங்க? இன்னைக்கு ஒரு பெண் காவலர் பேசுறாங்க, நமக்கு தெரியுது. நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப நாளாக. அப்போ அதுக்கு வெறும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலையே. எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க? ஆக்ஷன் எடுக்க வேண்டியவனே இங்கே லஞ்சத்தை வாங்கி சுற்றிட்டுறா. எப்படி எடுப்பாங்க? சிறைத்துறையில் அவ்வளோ அக்கிரமம் நடக்குது, அவ்வளோ காசு கையாடலாகுது. இப்போ ஆசியாவிலே பெரிய ஜெயில் நம்மளுது புழல். ஹைட்டக்கா கலைஞர் கருணாநிதி ஐயா அவளை கட்டினது. ஏன்னா இங்கே சென்ட்ரல்கிட்ட கிடந்துச்சு, ஏன்னா ஒரு கலவரம் வேறு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் இங்கே புழல் பார்த்தினாங்க. இன்றைக்கி அந்த ஏரியாலாம் நல்லா விலையேறிட்டு புழல் ஜெயிலுக்கு பக்கத்துலேயேங்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே எப்படி போட போகிறாங்க? இடம் வைக்கிறவன் பாரு, புழல் ஜெயிலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம இடம் வந்துடுதுங்கிறான். அதுவே பார்த்தீங்கன்னா புழல் சிறையிலே பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரித்து வச்சிருக்காங்க. ஆண்கள் சிறை, பெண்கள் சிறை. ஆண்கள் சிறை, பெண்கள் சிறை, தண்டனை கைதிகள் 3. விசாரணை சிறை இடம் இல்லாதப்போ கொண்டு போய் கொஞ்சம் பேர் இதில் போட்டாங்க. தண்டனை ஜெயில் மேக்ஸிமம் தண்டனை ஜெயிலில் போட மாட்டாங்க. ஏன்னா தண்டனை ஜெயிலுக்காரங்க திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. ஏன்னா வெளியில் போகணும். நீ சின்ன கேஸில் பண்ணால் ரிவிஷனில் கட் பண்ணிடுவாங்க. நீ ஜெயிலில் கேஸ் வாங்கினா இருக்க வேண்டியதான், உள்ளே உட்காந்துக்க வேண்டியதான். ஆனால் அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. இவங்க சும்மா பிக்காளித்தனம் பண்ணிவிட்டு இவன் வெளில போகிறது வர்றது. விசாரணை ஜெயில், தண்டனை ஜெயில் அப்படி இருக்காது, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும். ஒபே த ஆர்டர். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவங்க யார் தெரியுமா? ஒரு 10 வருஷம் ஜெயில் எடுத்துகிட்டு வெளில வர்றாங்கல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. சின்ன அக்கப்போர் செயலுக்கு கூட அவங்க போக மாட்டாங்க. எப்பா மறுபடியும் உட்காந்துக்கிறதா உள்ளே போயின்னு. படத்தில் தான் சீன்லாம் தெரியும். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், அவனையும் போட்டோன்னா நிம்மதியாக சொச்ச காலத்தை கழிச்சிருவேன்னு. நிறைய பேர் சொல்கிறாங்களே சிறையில் தான் வெளியே போய் என்னென்ன மாதிரி திருட்டுக்கள் கொலை பண்ணுறதுலாம் பிளான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. படத்தில் சொல்லுவாங்க தம்பி. இது விசாரணை ஜெயில் என்டையர் டிஃப்ரெண்ட்டுங்க. விசாரணை ஜெயில் எப்படின்னா காலேஜ் போகிற மாதிரி எல்லா அட்ராசிட்டியும் பண்ணுவாங்க. ஆனால் தண்டனை ஜெயில் அப்படி இல்லை, அதே காலேஜுக்கு ப்ரொஃபஸராக போகிற மாதிரி. போதுமா விளக்கம்? ஏன்னா இப்போ காவலர் சரஸ்வதி சொல்லியிருக்காங்க இல்லையா சார், அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை அவங்க சொன்ன உண்மைகளை வச்சு விசாரணை பண்ணுவாங்க? அதை வெளிப்படையாக சொல்லிட்டேன். சரஸ்வதி தான் மறுபடியும் பாதிக்கப்பட போகுது. அது மேலே தான் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. எல்லா போலீஸ்கிட்டையும் கையெழுத்து வாங்குவாங்க. சரஸ்வதி தான் தவறான பொம்பளை அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்குவாங்க. ஜெயிலில் இருக்கிற சிறைவாசிகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு 100 பேர்ட்ட கையெழுத்து போட போகிறாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற தப்பை வெளியே மறைக்கணும். இது சரஸ்வதி தாங்க லஞ்சம் கேட்கும், சரஸ்வதி தாங்க அடிக்கும், அப்புறம் எழுதி கொடுத்து கையெழுத்து போடுறதுனா போட போகிறாங்க. பாவம் சிறைவாசிகள் என்ன பண்ண முடியும், அதிகாரிகளை எடுத்துட்டு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஓப்பனான விசாரணை நடத்தணும். தனியாக குழு ஒன்று ஆரம்பித்து விசாரிக்கணும். இந்த சுயமோட்டாவாக இந்த வழக்கை அரசு விசாரித்தாதான் சிறையில் நடக்கும் அக்கிரமங்கள் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். நன்றி.